ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோவில் ஒரு 20 கொஸ்டின்ஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இன்றைக்கி 20 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பிங்களி வெங்கையா. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்றது எப்போ? அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1990. தேர்ட் கொஸ்டின், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் யார்? ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு மன்றத்தின் ஆலோசகர் யார்? இந்திய அரசியலமைப்பு ஆலோசகர் யார்? இவர் யார்னா B.N. ராவ். ஃபிஃப்த் கொஸ்டின், காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அஹிம்சை நாளாக ஐநா அறிவித்தது எப்போது? ஸோ காந்தி அவர்களின் பிறந்த நாளை சர்வதேச அஹிம்சை நாள் அப்படின்னு ஐநா அறிவித்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2007. ஓகேவா? 2007 முதல் தான் காந்தி அவர்களின் பிறந்த நாளை சர்வதேச அஹிம்சை நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதற்கு அடுத்த கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேசிய கீதம் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? ஸோ தேசிய கீதம் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? கொல்கத்தா. செவன்த் கொஸ்டின், மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசாங்கம் என்னன்னு கேட்குறாங்க. மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசாங்கம் மக்களாட்சி. எய்த் கொஸ்டின், உள்ளாட்சி அமைப்புகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. உள்ளாட்சி அமைப்பு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24, 1992. இது ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். உள்ளாட்சி அமைப்பு கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னென்னா ஏப்ரல் 24, 1992. அடுத்த 9th கொஸ்டின், பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதல் 3 நாடுகள். பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதல் 3 நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓட்டுரிமை அளித்தது நியூசிலாந்து. ஸோ நியூவாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நியூவாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது நியூசிலாந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. செகண்டு ஐக்கிய பேரரசு பார்த்திங்கன்னா 1918 கொடுக்குறாங்க. அதற்கடுத்து 3வதாக அமெரிக்கா கொடுக்குறாங்க. அமெரிக்கா எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 1920. உங்களுக்கு இதிலேயே இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவுக்கு பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த ஆண்டு எப்போ? ஸோ இந்திய பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த ஆண்டு எப்போன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து 10th கொஸ்டின், ஐநா உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது எப்போ? ஐநா உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு அறிவித்த ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் செப்டம்பர் 15, 2007 முதல். ஓகேவா? 2007 முதல் செப்டம்பர் 15ஆம் தேதியை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது ஐநா. ஓகேவா? அடுத்த 11th கொஸ்டின், மக்களாட்சியின் தூண்கள் என்பது என்னென்ன? மக்களாட்சியோட தூண்கள் அப்படின்னு சொல்கிற 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சமத்துவம், மற்றொன்று நீதி. ஸோ இது 2 தான் மக்களாட்சியின் தூண்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. 12th கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு, இதுவும் ரொம்ப முக்கியம். டிசம்பர் 24,
1986. ஓகேவா? 13th கொஸ்டின், பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. ஸோ பாண்டிச்சேரியை இந்தியாவோட மெர்ஜ் பண்ணாங்க இல்லையா? அப்போ பாண்டிச்சேரியில் வகித்த மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1962. ஓகேவா? அதுக்கடுத்து 14th கொஸ்டின், குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அதுக்கடுத்து 15th கொஸ்டின், சமயம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? ஸோ இது அடிப்படை உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டப்பிரிவுகள். சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பிரிவு 15. அடுத்து, பொது வேலைவாய்ப்புகளில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. பொது வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு சம வாய்ப்பு அளித்தல், இந்த மாதிரி சொல்கிற சட்டப்பிரிவு என்னென்னா பிரிவு 16. 17வது கொஸ்டின், எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு என்ன? எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 25(1). ஓகேவா? 18th கொஸ்டின், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? பிரிவு 26. இதற்கடுத்து, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்ட சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 27. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் மற்றும் சமய வழிபாடு கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஸோ எந்த ஒரு மத வழிபாட்டிலையும் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு யாராலையும் கட்டாயப்படுத்த முடியாது. அந்த மாதிரி கட்டாயப்படுத்தினா அது பிரிவு 28 கீழ் வரும். ஓகேவா? எந்த ஒரு சமய போதனைகள் சமய வழிபாட்டில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை பிரிவு 28. ஓகேவா? ஸோ இதில் நம்ம மொத்தம் ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு பேலன்ஸ் இன்னும் 20 கொஸ்டின் பாலிட்டியில் முக்கியமானதை நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.